எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, எந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் அந்த பிஸ்னஸை பற்றி நமக்கு ஒரு 70% நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டிச்சிங் கடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 90% அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஒரு 70% தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ளேஸ், இடம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ப்ளேஸ் செலக்ட் பண்ணும்போது நல்ல ஏரியாவை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். மெயின் ரோட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. 3வது பாயிண்ட்டு, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பணத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம குவாலிட்டிக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா ரொம்ப கம்மி விலையில் ஏதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணால் அது வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பி அது ஏதாவது வீணாக போயிடுச்சுன்னா அந்த பைசா அவங்க மனசில் நிற்காது, இந்த குவாலிட்டி தான் அவங்க மனசில் நிற்கும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ இந்த கடையில் போய் எடுத்தால் இது நல்ல குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு 50 lakhs உங்கள் கையில் இருக்குங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் தொடங்கும்போது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாலாம் நம்ம கையில் இல்லை. நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த பணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராத லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 50 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் கையிலேயே 5 லட்ச ரூபா தான் இருக்குதுன்னா அந்த 5 லட்சத்தையும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்ல 50 லட்சம் வச்சு 5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நல்ல லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் 40 லட்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், அது தப்பே இல்லை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட இஷ்டம் மட்டும் பார்க்காம கஸ்டமரோட இஷ்டமும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு துணி கடையே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரு, உங்களுக்கு பிடிச்ச டிசைனு, உங்களுக்கு பிடிச்சதே மட்டும் செலக்ட் பண்ணாமல் ஓவரால் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பாய். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.